தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கார்த்திக் ரேவதி சீரியலோட இன்னைக்கு எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் ரேவதி தம் மனசில் இருக்கிற காதலை கார்த்திக்கிட்ட சொல்லலான்னு ரூமுக்கு போகிறாங்க. போன இடத்துல கார்த்திக் குளிச்சுட்டு இருக்கதா நினச்சி வெளியில் நின்று தன்னுடைய காதலை சொல்கிறாங்க. அப்போ தான் கார்த்தியோட என்ட்ரி. நீ யார்கிட்ட தனியாக நின்று பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லி ரேவதி கிட்டே கேட்கும்போது அப்போ நீ உள்ளே இல்லையான்னு இங்கே ரேவதி கேட்குறாங்க. அப்போ தண்ணி சத்தம் கேட்குதுன்னு சொல்லும்போது டேப் ஒழுங்காக மூடாமல் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு கார்த்தி அங்கேருந்து வராரு. ரேவதி கிட்ட எதுக்காக இங்கே வந்தேன்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை என் ஃப்ரெண்டு பொண்ணுக்கு இன்றைக்கி பர்த்டே இன்வைட் பண்ணியிருக்கா, நம்ம ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்ல, சரி சுவாதியும் தானே நம்ம கூட வர்றான்னு ரேவதி கிட்டே கேட்டால், அவள் வரல, நாளைக்கு அவளுக்கு ஃபைனல் இருக்குது, அவள் இங்கே இருந்து ப்ராக்டிஸ் பண்ணட்டும் அப்படின்னு சொல்ல, சரி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் போயிட்டு முடிச்சுட்டு வந்துடுறேன்னு கார்த்தி அங்கேருந்து கிளம்புறாரு. அப்போது ஸ்வாதி ரூமில் இருக்காங்க. ரேவதி ஸ்வாதிக்கிட்டே விஷயத்த சொல்கிறாங்க. இது மாதிரி ஈவினிங் என் ஃப்ரெண்டு பொண்ணுக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் இருக்குது, நானும் மாமாவும் போயிட்டு வந்துடுறோம், நீ இந்த ரூம்லேயே இருந்து பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணு அப்படின்னு சொல்ல, நான் மட்டும் எப்படி ரூமில் இருக்க முடியும், போர் அடிக்கும் அப்படின்னு ஸ்வாதி சொல்லும்போது, நீ எதுக்காக வந்தியோ அதை முதல்ல நீ நல்லபடியாக முடி, இதுதான் உன்னுடைய லட்சியமே அப்படின்னு சொல்லி இவங்களுடைய கன்வர்சேஷனை முடிக்கிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் அருண், ஆனந்த் இவங்க 2 பேரும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கார்த்திக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கார்த்தியோட என்ட்ரி. கார்த்தி ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போகிறாரு. டாக்குமெண்ட் எல்லாத்துலேயும் சைன் பண்ணுறாரு. ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க. இங்கே கார்த்தி சைன் பண்ணுறது, ஃபோட்டோ, இது எல்லாமே அங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையும் சிவனாண்டியும் முத்துவேலும் சேர்ந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய பியூனுக்கிட்ட அந்த டாக்குமெண்ட்டுக்கான ஜெராக்ஸையும் காசு கொடுத்து வாங்கிக்கிறாங்க. இனி இந்த ஆதாரம் போதும், அவனை ஓட ஓட விரட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல், சிவனாண்டி இவங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் கார்த்திக், ரேவதி இவங்க 2 பேரும் ஒரு ஜவுளி கடைக்கு போகிறாங்க. அந்த பாப்பாவுக்காக ட்ரெஸ் எடுக்க. ஸோ ட்ரெஸ் எடுத்துகிட்டு வெளியில் வரும்போது பூக்காரம்மாவை ஒரு ஏக்கமாக ரேவதி பார்க்குறாங்க. அப்போது பூ வாங்கி வச்சுட்டு போகலாம் அப்படின்னு ரேவதி சொல்லும்போது ரேவதிக்காக கார்த்தி பூ வாங்கி கொடுக்குறாரு. ஸோ ரேவதி வைக்காமல் தயங்கிக்கிட்டே நின்றுட்டுருக்காங்க. அதை பார்த்தா பூக்காரம்மா, ஸோ நீ வச்சு விடணுந்தாப்பா, பொண்டாடி நின்றுட்டுருக்கா, வச்சு விடு அப்படின்னு சொல்ல, கார்த்தி அந்த இடத்துல ரேவதியுடைய தலையில் பூவை வச்சு விட்றாங்க. அந்த சமயம் பார்த்து ஒருத்தர் தன்னுடைய மனைவியை விரட்டி விரட்டி அடிக்கிறாரு. அதை பார்த்த கார்த்தி அவரை தடுத்து நிறுத்தி, இப்போ எதுக்காக உன்னுடைய மனைவியை நீ கை நீட்டி அடிக்கிற, கட்டணை அப்படின்றதுக்காக கை நீட்டிலாம் அடிப்பியா அப்படின்னு சொல்லி கார்த்திக் அவரை திட்டிகிட்டு இருக்காங்க. அப்போது அவரை அடிக்கவும் செய்ய போகிறாங்க. அப்போ தான் அங்கே ஒரு ஃப்ராங்க் வீடியோ எடுக்கிறதா சொன்னதும், ஏன் அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கேருந்து கிளம்புறாரு. காரில் போகும்போது ரேவதி கார்த்திக் மனைவி பற்றி பேசியிருப்பாங்க, அதை நினச்சி பார்த்து சந்தோஷப்படுறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் ஸ்வாதி ரூமில் உட்காந்து பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப போர் அடிக்குது, சரி நம்ம ஃப்ரெண்டும் இங்கே தானே இருக்கா, அவளுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஃப்ரெண்டு ஷீலாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஸோ நீ செங்கல்பட்டு தான் வந்திருக்கியா அப்படின்னு சொன்னதும், சரி நான் ஒரு சின்ன பார்ட்டி அட்டென்ட் பண்ணிகிட்ருக்கேன், இது முன்கூட்டியே சொல்லியிருந்தா நானே உன்னை மீட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாதியை பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணுறாங்க. ஆனால் ஸ்வாதி அக்காவும் மாமாவும் கூட வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது நான் எப்படி வர்றதுன்னு தயங்கினாலும் அக்கா கிட்டேயும் மாமா கிட்டேயும் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம், நான் உனக்கு லொக்கேஷன் சென்ட் பண்ணுறேன், உடனே அந்த லொக்கேஷனுக்கு வான்னு சொல்லி லொக்கேஷனை ஷேர் பண்ண, ஸ்வாதியும் பார்த்தீங்கன்னா ரேவதி, கார்த்திக் இவங்க 2 பேரும் ரூமுக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம பார்ட்டிக்கு போயிட்டு திரும்ப வந்துடலான்னு ஒரு ஆட்டோவை பிடிச்சி ஸ்வாதி அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஸோ இன்னொரு பக்கம் கார்த்திக், ரேவதி இவங்க 2 பேரும் ரேவதியுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறாங்க. அப்போது ரேவதியுடைய ஹஸ்பண்ட் இவர் தானா அப்படின்னு சொல்லி கார்த்தியை பார்த்து எல்லோரும் கேலியும் கிண்டலும் செய்கிறாங்க. ஏன்னா இவர் வேஷ்டியில் போயிருப்பார். காலேஜ் படிக்கும்போது எனக்கு வரப்போகிற கணவர் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு கதையாக அளந்து விடுவேன், போயும் பட்டிக்காட்டனை கல்யாணம் பண்ணியிருக்க அப்படின்ட்டு ஒரு டிரைவர், நீ எங்கே போனாலும் நீ ட்ரைவ் பண்ண வேண்டியல, உன்னுடைய ஹஸ்பண்டை ட்ரைவ் பண்ண சொல்லிவிட்டு நீ என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கேலியும் கிண்டலுமாக பேச, ஒருத்தருடைய ட்ரெஸ் கோடை வச்சு நீங்கள் இப்படி பேசுகிறது அது நாகரிகமே கிடையாது, அநாகரிகம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய மதிப்பை நீங்களே கெடுத்துக்கிறீங்கன்னு சொல்லி இங்கே ரேவதி கார்த்திக்கு சப்போர்ட் பண்ணி தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுன்னு கூட பார்க்காம கண்ணா பின்னான்னு திட்டி விட்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுடைய தப்பை உணர்ந்து ரேவதி கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. என்கிட்ட மன்னிப்பு கேட்டு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது, நீங்கள் பேசுகிறதுக்கெல்லாம் எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக இருக்காரு பாருங்க, அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எல்லோரும் கார்த்திகிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க.
அதுக்கப்புறம் பர்த்டேக்கள் என்ட்ரி கொடுக்குறாங்க. ஸோ அந்த இடத்துல ரேவதி அவங்களுக்கு விஷ் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா கையில் மெஹந்தி வச்சுருக்கு. ஸோ சாரி மன்னிச்சிடுங்க, கை கொடுக்க முடியாது, நான் மருதாணி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகுது. ஸோ எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சின்ன குழந்தைங்கள்லாம் விளையாண்டுட்டுருக்கு. அப்போது ஜனனி அப்படின்ற பொண்ணு, அதாவது அந்த பர்த்டேக்கள் என்ன பண்ணுது, ஒரு பெட்டிக்குள்ளே போய் உட்காந்து தன்னைத்தானே வந்து லாக் பண்ணிக்கிறது. இன்னொரு பக்கம் கேக் வெட்டலாம் அப்படின்னு சொல்லி ஜனனியை தேடி பார்த்தா ஜனனியை காணும். எல்லாருமே ஜனனியை ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க. அப்போது கார்த்தி ஒரு விஷயத்த நோட் பண்ணுறாரு. ஜனனி வந்து கையில் மெஹந்தி, அதாவது மருதாணி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா டோரில், அதுக்கப்புறம் அந்த பெட்டியில், இது எல்லாத்துலேயும் இருக்கிறத பார்த்துட்டு உடனே அந்த பெட்டியை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. ஜனனி மயக்கத்தில் இருக்காங்க. கண்ணை திறந்து பாரு, என்னாச்சு பாப்பா அப்படின்னு சொல்லி தட்டி எழுப்பும்போது எல்லாரும் அங்கே ரூமுக்கு வராங்க. அப்போது ரேவதி பக்கத்தில் இருக்கிற தேளை வந்து பார்க்குறாங்க. ஜனனிக்கு தேள் கடிச்சிருக்கும் போல் அப்படின்னு சொன்னதும் உடனே கார்த்தி டாக்டருக்கு கால் பண்ணி ஃபர்ஸ்ட் எய்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டதோட இன்றைக்கி எபிசோடை முடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட இன்றைக்கி எபிசோடை முடிச்சிருக்காங்க. அடுத்து என்ன, ஸ்வாதி பார்ட்டிக்கு போயிருக்காங்க. ஸோ அங்கே என்ன நடக்க போகுதோ, என்ன பிரச்சனையாக போகுதோ, கார்த்தி எப்படி காப்பாற்ற போகிறார் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். சரி, என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்ற நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.